யாழ்ப்பாணத்தில் 30 வயதான இளம் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவேன் என்று சொல்லி சபதம் எடுத்த சுமந்திரன் அவர்களுக்கு பிரான்சில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை தலையில் வைத்து கொண்டாடும் சிங்கள ஊடகங்கள், இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. காணொளிக்குள் போகலாம் வாங்க. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற 30 வயதான இளம் மருத்துவர் ஒருவர் நேற்று புதன்கிழமை தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். மருத்துவர்கள் தங்கியிருக்கின்ற விடுதியிலே அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமான மயக்க மருந்தை தன்னுடைய உடலிலே செலுத்தி கொண்டு இவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இளம் மருத்துவர் ஒருவர் இப்படியான முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்தது அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. இவருடைய இந்த முடிவுக்கு காரணம், இவரை இப்போதைக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவருடைய அம்மா தடுத்ததாக சொல்லப்படுது. அதுதான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒரு விரக்தியில தான் இப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், இவருடைய குறிப்பில ஜாதகத்தில் என்னமோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால இவருடைய அம்மா சொல்லியிருக்கிறா, இப்போதைக்கு கல்யாணம் கட்ட வேண்டாம் தம்பி என்று சொல்லி. அதே நேரம் இவருடைய காதலி, இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து மறிவண்ண சொல்லி ப்ரெஷர் வந்திருக்கு. எனவே இந்த ரெண்டு பக்க பிரச்சனையும் தாங்க முடியாமல் அந்த ஒரு விரக்தியில தான் இவர் இப்படியான ஒரு முடிவை எடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அம்மாவை சமாளிக்கிறதும் கேர்ள் ஃப்ரெண்டை சமாளிக்கிறதும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லி இதுக்கு போய் இப்படியான ஒரு முடிவை எடுத்துட்டாரே என்று சொல்லி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அவர் இன்னும் கல்யாணமே கட்டையில், கல்யாணம் கட்டினாப்புறம் தான் உண்மையான பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். இது நான் பொதுவாக சொல்கிறேன், அவருக்கு என்று சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். கல்யாணம் கட்டினாப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள், புது புது பிரச்சனைகள் எல்லாம் வரும். அம்மா ஒன்றை சொல்லுவா, வைஃப் ஒன்றை சொல்லுவா, 2 பேர்ட்ட பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கு இடையில எங்களுக்கு தலையே நிறைச்சிடும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் கல்யாணம் கட்டினாப்புறம் தான் வரும். எனவே அதெல்லாத்தையும் பார்க்க முதல் அவசரப்பட்டு இவர் தன்னுடைய உயிரை மாற்றிட்டார். அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். மருத்துவ படிப்பில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உளவியல், சைக்காலஜி. ஏன்னு சொன்னா, ஒரு மருத்துவர் தனியாக குளிசைகளை அள்ளி கொடுத்து ஊசியை போட்டு ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியாது. அது பாதி மட்டும்தான். மிச்சம் எல்லாமே அந்த நோயாளியை உளவியல் ரீதியாக எப்படி ஆற்றுப்படுத்துறார், உளவியல் ரீதியாக எப்படி குணப்படுத்துறார் ஒரு மருத்துவர் என்றதுல தான் அந்த நோயாளியினுடைய வருத்தம் மாறுறதும் மாறாததும் இருக்குது. சில டாக்டர்ஸ் கதைக்கிற கதையிலேயே எங்களுக்கு பாதி வருத்தம் மாறிடும். அந்த அளவுக்கு இயல்பாகவும் நகைச்சுவையாக கதைச்சு, என்னடா இடிய மீன் மாதிரி இருக்கிற, உனக்கு என்ன வருத்தம் என்று கேட்பினோம். அப்படி கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். அதிலேயே பாதி வருத்தம் மாறிடும். இப்படி தான் டாக்டர்ஸ்மாருக்கு பயிற்சி கொடுக்கப்படுறது, உளவியல் ரீதியாக நோயாளிகளை ஹேண்டில் பண்ண சொல்லி. ஒரு சில மருத்துவர்கள் இருக்கணும், அது உளவியலை தூக்கி அங்கால ஓரமாக வச்சு போட்டு அவர்களுடைய கோலத்தை பார்த்தாலே எங்களுடைய வருத்தம் டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகும். அது தனிப்பட்ட கதை. அப்படியும் டாக்டர்ஸ்மார் இருக்கணும், இல்லையண்டு இல்லை. எனவே டாக்டர்ஸ்மாருக்கு பொதுவாக உளவியல் பயிற்சி கொடுக்கப்படும். உளவியல் கல்வி அவைக்கு மிக முக்கியமானது. எனவே அப்படிப்பட்ட மருத்துவர் ஒருவரே இந்த மாதிரியான சமூக பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அதற்கு போயிட்டு தன்னுடைய உயிரை மாய்ப்பாரா என்றதான் எனக்கு இருக்கிற ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்களை நாட்டில் அடிக்கடி நடந்து தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உடனே போயிட்டு உயிரை மாய்க்கிறது. எனவே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உயிரை மாய்க்கிறார்களுக்கு எதிர்காலத்தில் உயிரை மாய்க்கலாம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களுக்கு நான் பொதுவாக ஒன்று சொல்றேன். கொஞ்ச காலத்துக்கு முதல் எங்களோட மக்கள், எங்களுடைய நாட்டில் நடந்த பிரச்சனைகள், மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு இந்த வரைக்கும் அந்த மக்கள் வாழ்ந்துருக்கணும். அதை ஒரு கணம் மனசில் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான அற்ப பிரச்சனைக்கு நீங்கள் உங்களோட உயிரை மாய்க்கவே மாட்டீங்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தோணாது. இந்த பிரச்சனையில் உங்களுக்கு வர பிரச்சனை என்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம். அம்மா திட்டலாம், காதலி திட்டலாம், அப்பா திட்டலாம், வேறு என்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் கொஞ்ச காலத்துக்கு முதல் எங்களுடைய நாட்டில் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு கணம் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனையெல்லாம் லட்சத்தில் உண்டில்லை, கோடியில் உண்டில்லை, அதையும் விட அற்பமாக தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள். எனவே அதாவது இந்த மாதிரி முடிவெடுக்க இருந்தால் ஒரு கணம் எங்களுடைய மக்களை நினைச்சு பாருங்க, உங்களுடைய எண்ணம் மாறும். இதை விட இந்த மருத்துவருக்கு, இந்த 30 வயதான இந்த இளம் மருத்துவருக்கு முன்னால் எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ யூகேக்கு வரத்துக்கு ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் விசா இருக்குது. ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் மிக சர்வசாதாரணமாக யூகேக்கு வர முடியும், பிரித்தானியாவுக்கு வர முடியும். இங்கே வேலை செய்து தன்னுடைய சார்ந்த ஆக்களையும் ஸ்பான்சரில் எடுத்திருக்க முடியும். அதுக்காக இலங்கையில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாரும் யூகேக்கு வரணும் என்று சொல்லி நான் சொல்லல. அநியாயமாக இப்படி செத்து போகிறதுக்கு பதிலாக யூகேக்காவது வந்திருக்க
வந்திருக்கலாம், இங்கே வந்து ஸ்பான்சரில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் எடுத்து இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைய சூழலில் வந்து யூகேல மருத்துவர்களுக்கு அவ்வளவு தட்டுப்பாடு. ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் விசால மிக சர்வசாதாரணமாக யூகேக்கு வந்திருக்க முடியும். நாம் வந்து அதை என்கரேஜ் பண்ணல. எங்களுடைய மருத்துவர்கள் நாட்டில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் மிக முக்கியமானது. இருந்தாலுமே கூட இப்படி அநியாயமாக செத்து போகிறதுக்கு பதிலாக யூகேக்காவது வந்திருக்கலாமே என்றதான் என்னுடைய கருத்து. தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போம், தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவோம் என்று சொல்லி சபதம் எடுத்திருக்கும் சுமந்திரன் அவர்களுக்கு பிரான்சில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார். அவர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவருடைய முக்கியத்துவம் பற்றி பேசியிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணப்பாடு வந்த பிறகுதான், அப்படி ஒரு கருத்து வந்த பிறகுதான் சிங்கள தலைவர்கள் ஓடி ஓடி வந்து தங்களை சந்திப்பதாகவும் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படுகின்றார் என்று சொல்லி ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கட்சி என்பதற்கு அப்பால் தனிப்பட்ட முறையில் தனக்கு அது பிடித்திருக்கு என்று சொல்லியும் தன்னுடைய ஆதரவு இருக்கு என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே படித்து பல தடவை சொல்லிக்கொண்டே வாரோம். தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆளை நிறுத்தி தமிழ் மக்களை வந்து ஒன்று திரட்டினா மட்டும்தான் சிங்கள தலைவர்கள் வந்து எங்களோட பேச வருவார்கள், பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு ஆளை இன்னும் அறிவிக்கவே இல்லை. அப்படி ஒரு கருத்து தான் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கே தவிர இவர் தான் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி யாரையுமே அறிவிக்கல. அப்படியான நிலைமையிலேயே கூட அவர்கள் எல்லாருமே வெளியே வந்து 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 பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க, தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு ஆளை நிறுத்தப்பட்டு அது எல்லாத்தையும் விட எல்லா தமிழ் மக்களும் ஒற்றுமைப்பட்டு ஒரு அணியில் நின்றா இன்னும் எங்களுடைய பலம் வந்து எவ்வளவாக இருக்கும், எங்களுடைய பேரம் பேசுகிற சக்தி வந்து இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும், எல்லாரும் எங்களை தேடி வருவினம். எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆரம்ப புள்ளியிலிருந்து தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணையோனும் ஒரு குடையின் கீழே வரணும் என்றதான் அதனுடைய ஒரு முடிவாக இருக்க முடியும். அப்பத்தான் நாங்கள் நினைச்ச அரசியலில் எங்களுடைய அபிலாஷைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்பத்தான் எங்களுக்கான பேரம் பேசுகிற சக்தி வந்து உருவாகும். எனவே இந்த மாதிரியான கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரய்யா விட்ட போறார், அனுர மாவியண்ணன் விட்ட போறார், சஜித் மாவியண்ணன் விட்ட தேடி வாரார், யாரோ குடிக்கணும் போறார். இது எப்ப நடக்குது? இந்த 15 வருஷ வரலாறு நடக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். இப்போ இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரன் சொல்றார் தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம், அவரை நாங்கள் எதிர்ப்போம், தோற்கடிப்போம் என்று சொல்லி ஸ்ரீதரன் சொல்றார் தமிழ் பொது வேட்பாளர் வேணும், அது நல்லது, அது எங்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்குதுன்னு சொல்லி அதற்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருக்கார். இந்த 2 பேருக்கு மத்தியிலையும் யாருடைய கதையை கேட்கறது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் சொல்றதை கேட்டு நடக்கிறதுன்றதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய எக்ஸ் வலைத்தளத்தை, அதாவது பழைய ட்விட்டர் இப்போ எக்ஸ், அந்த வலைத்தளத்தை திறந்து பார்த்தபோது அங்கே வந்து அவர் எழுதிக்கார் தான் யாழ்ப்பாணம் போனதாகவும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய தலைவர்களை சந்தித்ததாகவும் எல்லாம் எழுதி போட்டு அவர்களுடைய பேர் எல்லாத்தையும் போட்டுட்டு படங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே எழுதியிருக்கார் நாட்டில் உள்ள பொதுவான பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதார நிலைமைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். வேறு எதை பற்றியும் அவர் எழுதவே இல்லை. 13வது திருத்த சட்டத்தை பற்றியோ அல்லது அரசியலமைப்பை மாற்றுறதுன்றதை பற்றியோ அதில் எந்த வசனமும் குறிப்பிடலை. ஏன் அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இதை பற்றி மூச்சும் விடையில? ஏன் விடையில? ஏன்னு சொன்னால் அதில் எக்கச்சக்கமான சிங்கள மக்கள் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கணும். அப்போ எல்லாட்ட கண்ணிலையும் படும் 13வது திருத்த சட்டமும் அரசியலமைப்பை மாற்றுறதும் வந்து யாழ்ப்பாணத்தில் போய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கான்றது சிங்கள மக்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது உடனடியாக வந்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, அந்த அபிமானம் எல்லாமே வந்து சடுதியாக வந்து கீழறங்கும். அந்த ஒரு பயத்தில் தான் அவர் வந்து அதை பற்றி மூச்சும் விடையில. அதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சுக்கார். நான் ஹபரணியில் பேசும்போது அப்படி பேசினேன், ஹம்பான் தொட்டில் பேசும்போது அப்படி பேசினேன், அங்கே அப்படி காய்ச்சினா இங்கே எப்படி காய்ச்சினான்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலாக அதில் போட்டு கிடக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு இன ஒற்றுமை, தேசிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையை பற்றி மட்டும்தான் கதைச்சினான்னு சொல்லி சிம்பிளாக எழுதிக்கார். அந்த அளவுக்கு இருக்குது நடிப்பும் நாடகமும். அதே நேரம் நீங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வர தமிழ் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா இப்படியான வாக்குறுதி கொடுத்துட்டார், அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டார், சஜித் பிரேமதாசா இப்படியான வாக்குறுதி கொடுத்துட்டார்னு சொல்லி பெரிய கொட்டை எழுத்தில் முன்பக்கத்தில் செய்திகள் போட்டு வச்சிருக்கணும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய சமூக வலைத்தளத்தில் பார்த்தா அங்கே அப்படியான எந்த விதமான செய்தியும் இல்லை. சிங்கள ஆங்கில ஊடகங்களில் அப்படியான எந்த விதமான செய்தியும் இல்லை. ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்கான்னு சொல்லி 2 பேர் இருக்கணுமோ இலங்கையில்?
சிங்கள ஆங்கில ஊடகங்களில் எப்படி செய்திகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது, எப்படி சிங்கள மக்களுக்கு நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுதுன்றதை பற்றி நேற்று நான் போட்டிருந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். நான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சிங்கள ஆங்கில ஊடகங்கள் சுமந்திரன் சொல்கிற கருத்துக்களை மட்டும் தூக்கி 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 கொட்டை எழுத்தில் போட்டு அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்து கொண்டு வரினோம். அதுக்கு நல்ல உதாரணம் மௌபிம பத்திரிகையில் வந்து சுமந்திரன் சொன்ன ஒரு கருத்தை தூக்கி பெரிய எழுத்தில் போட்டு பெரிய ஒரு செய்தியாக போட்டு வச்சிருக்கணும். சுமந்திரன் சொல்லி வச்சுக்கிறார், தமிழ பொது அபேட்சக யோஜனாவட்ட மம கெமத்தி நே என்று சொல்லி, அவருக்கு கெமத்தி நேயாம், அதாவது வந்து விருப்பம் இல்லையாம் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற யோசனை என்று சொல்லி சுமந்திரன் சொன்ன கருத்தை தூக்கி பெரிய எழுத்தில் வந்து சிங்கள பத்திரிகையாகிய மௌபிம பத்திரிகையில் வந்து போடப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சுமந்திரன் சொல்கிற கருத்துக்களை தான் தூக்கி தூக்கி முக்கியத்துவம் கொடுத்து வரினம் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள். இதில் ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய உத்தியோகபூர்வமான குரலாக, தமிழ் மக்களுடைய குரலாக வந்து சுமந்திரனை தான் இந்த சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் கருதுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அப்படி கருதி அவற்றை கருத்தை மட்டும்தான் தூக்கி தூக்கி செய்திகளாக போட்டுக்கொண்டு வருமாக இருந்தால் இது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வந்து இவர் புரிஞ்சு கொள்ள போகிறதும் இல்லை, தமிழ் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து இவர் வெளிப்படையாக சொல்ல போகிறதும் இல்லை. இவர் தனக்கேற்ற மாதிரி தன்னுடைய வசதிக்கேற்ற மாதிரியான செய்திகளை தான் சொல்லி கொண்டு வருவார். எனவே அந்த செய்திகளை தூக்கி சிங்கள பத்திரிகைகளில் வெளியிடக்குள்ள வந்து சிங்கள மக்கள் நினைப்பினம் தமிழ் மக்கள் வந்து இப்படியான ஒரு எண்ணத்திலாம் இருக்கணும், தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை, எனவே தமிழ் மக்கள் வந்து இப்படியான விஷயங்களை விரும்பல, ஒரு சில ஆக்கள் இருந்து குழப்பிக் கொண்டிருக்கணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டு தான் சிங்கள மக்கள் விரும்பினம். அது வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான இடைவெளியை வந்து இன்னும் அதிகரிக்கும். அந்த இடைவெளியை குறைச்சு தமிழ் மக்கள் பற்றின ஒரு சரியான புரிந்துணர்வு சிங்கள மக்களுக்கு வேணும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆசைப்படும் போது இப்படியான செய்திகளை சிங்கள ஊடகங்கள் பிரசுரித்தால் அல்லது சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பிரசுரித்தால் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி வந்து தொடர்ந்து அதிகரிக்கத்தான் செய்யும். சிங்கள மக்கள் ஒருபோதுமே தமிழ் மக்களை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். எனவே இந்த ஆபத்துக்கு எதிராக இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் செயல்பட வேண்டிய காலம் இது. எனவே அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.